இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். 2-3 வாரங்களுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டு அழைப்பதலை பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறுபான்மை பிரிவு தலைவர் ஷேக் முகைதீன் அவர்கள் கொடுத்திருந்தார். அது சம்பந்தமான பதிவுகளை முகநூல் பக்கத்திலே போட்டிருந்தார்கள். அதை பற்றி தற்பொழுது கருத்து கூறிய திருமாவளவன், வழியில் போய்க் கொண்டிருந்தேன். பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் சித்ரா பௌர்ணமி வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டிற்கு அழைப்புதல் கொடுத்தார்கள். கொடுத்துவிட்டு திருமாவளவனும் பாட்டாளி மக்கள் கட்சியும் சமாதானமாகிவிட்டார்கள், அவர்கள் ஒன்றாக போகிறார்கள் என்று ஒரு செய்தியை பரப்பினார்கள். எந்த காலகட்டத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சியோடு சமரசம் செய்து கொள்ள மாட்டேன், பாட்டாளி மக்கள் கட்சியோடு சமரசம் செய்து கொண்டு 10 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று அதன் மூலம் என்ன நாக்கு வலிக்கப் போகிறானா என்று தாறுமாறாக, தவறாக, அநாகரிகமாக திருமாவளவன் பேசியிருக்கிறார். திருமாவளவன் ஏதோ ஒன்றை இணைத்து விட்டார். பூனை கண்ணை மூடிவிட்டால் பூலோகம் இருண்டு விட்டது என்று நினைக்குமாம். அதை போல திருமாவளவன் பேசியிருக்கிறார். திருமாவளவனை தேடி போய் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டிற்கு அழைப்புதல் கொடுக்கவில்லை. அந்த வழியிலே போய் கொண்டிருந்தவர்களுக்கு அழைப்புதல் கொடுத்தார்கள். அந்த வழியிலே வந்த திருமாவளவனுக்கும் போனால் போகிறது என்று ஒரு அழைப்புதலை கொடுத்தார்கள். அவ்வளவுதான். திருமாவளவனை ஒரு விஐபி என்றோ, ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் என்றோ, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்றோ, இவர் ஒரு பெரிய மிகச்சிறந்த தலைவர் என்றோ, அல்லது இவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடி உரிமைகளை பெற்றுக் கொடுத்த தலைவர் என்றோ அவருக்கு அழைப்புதலை கொடுக்கவில்லை. 10ஓடு 11ஆக திருமாவளவனுக்கு அழைப்புதலை கொடுத்தார்கள். அவ்வளவுதான். வழியிலே போகின்ற வழியிலே இருக்கின்ற 10 பேருக்கு கொடுக்கின்ற பொழுது திருமாவளவனுக்கும் ஒரு 11ஆவது ஆளாக ஒரு அழைப்புதலை கொடுத்தார்கள். அவ்வளவுதான். திருமாவளவனை யாரும் வெற்றிலை பாக்கு வைத்து அழைக்கவில்லை. வெற்றிலை பாக்கு வைத்து தாம்பூல தட்டை வைத்து அதிலே பழம் பூவெல்லாம் வைத்து நீங்கள் கண்டிப்பாக அந்த மாநாட்டிற்கு வந்துவிட வேண்டும் என்று யாரும் திருமாவளவனை வழியே சென்று அழைக்கவில்லை. வழிப்போக்கர்களை அழைப்பதை போல திருமாவளவனும் ஒரு வழிப்போக்கர் என்று அழைப்பு விடுத்தார்கள். அவ்வளவுதான். திருமாவளவன் உடனே தன்னை பெரிய ஒரு சர்வதேச தலைவராக உருவகப்படுத்தி கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைத்தால் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து விடுவோம் என்று அவர்கள் இன்றைக்கு புரளை கிளப்புவதை போல திருமாவளவன் பேசிக் கொண்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா தான் திருமாவளவனுக்கு முகவரியே கொடுத்தார். அது கடந்த கால வரலாறு. அதை பற்றி தமிழக அரசியல் தெரிந்த அனைவருக்கும் தெரியும். திருமாவளவன் என்றைக்கும் திருந்த மாட்டார் என்பது எங்களுக்கு தெரியும். தெரியாமல் ஒன்றுமில்லை. திருமாவளவன் கட்சியை சார்ந்தவர்கள் பல குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்ட பொழுது, திருமாவளவன் கட்சியை சார்ந்தவர்கள் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட பொழுது, திருமாவளவன் கட்சியை சார்ந்தவர்கள் கொலை முயற்சி வழக்கில் கைது செய்யப்பட்ட பொழுது, திருமாவளவன் கட்சியை சார்ந்த ஒரு சிலர் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்ட பொழுது, திருமாவளவன் கட்சியை சார்ந்தவர்கள் இன்னும் பல குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்ட பொழுது, அப்பொழுதெல்லாம் திருமாவளவனுக்கு வராத அவமானம், அப்பொழுதெல்லாம் வராத இழுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அழைப்புதலை கொடுத்ததற்கு பிறகு வந்துவிட்டது என்று சொன்னால் திருமாவளவன் அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கிறார். அரசியலில் திருமாவளவன் வேறு ஏதோ ஒரு சதி திட்டத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சமீபத்தில் கூட புதுக்கோட்டையில் ஒரு மிகப்பெரிய ஜாதி கலவரம் நடந்தது என்று சொல்லப்படுகிறது. அங்கே 11 பேர் மீது, ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் மீது மட்டுமே வன்கொடுமை தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்களை இரவோடு இரவாக கைது செய்திருக்கிறார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு வட தமிழ்நாட்டிலும் ஒரு மிகப்பெரிய ஜாதி மோதலை உருவாக்குவதற்கு சதி திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். அதன் மூலம் வட தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு சமூகங்களை ஜாதி ரீதியாக பிரித்துவிட்டு ஜாதி மோதலை உருவாக்கிவிட்டு மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும், அதற்கான சூழ்ச்சியில் சதியில் திமுக ஈடுபட்டு கொண்டிருக்கிறதோ என்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறது. அதற்கேற்றார் போல்தான் திருமாவளவன் இப்பொழுது தன்னுடைய பேச்சை கட்டமைத்திருக்கிறார். திருமாவளவன் வன்னியர் சமூகத்தின் மீது மிகவும் வன்மத்தோடு பேசுவதற்கு இதுதான் அடிப்படை காரணம். வட தமிழகத்தில் ஒரு பிளவை உருவாக்க வேண்டும், வட தமிழகத்தில் ஜாதி அடிப்படையில் ஒரு பிளவை உருவாக்க வேண்டும், அதையும் ஜாதியை ஒழிக்கிறோம் என்ற போர்வையில் அடுக்குமொழி வசனங்களை பேசி, பசப்பு வார்த்தைகளை பேசி, அழகாக வார்த்தைகளை தொடுத்து ஒட்டுமொத்தமாக வட தமிழகத்தில் அனைவரும் ஜாதி ரீதியாக பிரித்து வைத்து அதன் மூலம் திமுக ஓட்டுக்களை வாங்கி மீண்டும் கோட்டைக்கு செல்ல வேண்டும்.
திமுக கூட்டணி பலத்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். திமுக தன்னுடைய சாதனைகளை சொல்லி ஓட்டு வாங்கி வெற்றி பெற முடியாது, அல்லது பணம் கொடுத்து தான் வெற்றி பெற முடியும். தன்னுடைய சாதனைகளை சொல்லி ஓட்டு வாங்கி வெற்றி பெற முடியாது. திமுக தனித்து நின்று வெற்றி பெற முடியாது. அதை போல திருமாவளவனும் தனித்து நின்று டெபாசிட் கூட வாங்க முடியாது. எந்த தொகுதியிலும் டெபாசிட் வாங்க முடியாத திருமாவளவன் திமுகவோடு அனாபான் போட்டு ஒட்டியதை போல இருக்க வேண்டும் என்பதற்காகவே வன்னியர் சமூகத்தின் மீது, பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது இப்படிப்பட்ட பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.